ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் நியூ ஸ்டார்ட்டாக மாறுது. அந்த நியூ ஸ்டார்ட்டுக்கு இப்போ என் கார்டு போட்டிருக்காங்க. உலகமே ரொம்ப பெரிய அளவில் பயத்துடன் இதை ஒரு தலைப்பு செய்தியாக மாற்றிருக்காங்க. புட்டின் அவர்கள் ஒத்த வார்த்தை தான் சொன்னார். எல்லா நாடுகளுமே இதை பற்றி பேசுது. இந்த நியூ ஸ்டார்ட் ரத்தாயிருச்சுன்னா என்னதான் நடக்கும்? வேறு எதுவுமே கிடையாதுங்க. ரஷ்யாவினுடைய அடுத்த ஆட்டமும் அமெரிக்காவினுடைய அடுத்த ஆட்டமும் ஆரம்பிக்கும். புதிய ஒரு இராணுவ இல்லாட்டி ஆயுத ரேஸ் அப்படிங்கிறத உருவாக்கும். அது என்ன அப்படிங்கிறதையும், இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அடுத்ததாக என்னென்ன நடக்கலாம், என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் மிகப்பெரிய ரொம்ப கனெக்டடாக இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 550 அணு ஆயுதத்துக்கான அந்த வார்ஹெட்ஸ், அதே மாதிரி ஒரு 700 பாம்பர்ஸ் மற்றும் லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ். இது இல்லாமல் அமெரிக்காவினுடைய சைட்டில் ரஷ்யா வந்து பார்க்கலாம், ரஷ்யாவினுடைய சைட்டில் அமெரிக்கா வந்து பார்க்கலாம். அணு ஆயுதங்கள் எங்கேயாவது பதுக்கி வச்சுருக்காங்களா, என்னென்ன அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். 2020 இந்த இரண்டு நாடுகளுமே என்ன செய்யலை, அவங்கவுங்க சைட்டுக்கு போகலை. அதாவது ரஷ்யா அமெரிக்கா சைட்டுக்கு போகல, அமெரிக்கா ரஷ்யாவினுடைய சைட்டுக்கு வரல. அதுலேயும் குறிப்பாக 2022 டோட்டலாக ஒரு கம்யூனிகேஷனே இல்லை. அமெரிக்காவிடம் ரஷ்யா வந்து கேட்டிருக்காங்க, இந்த சைட்டில் நீங்கள் அணு ஆயுதத்தை கூடுதலாக வச்சுருக்கீங்க, அதை நாங்கள் கவனிக்கணும் இல்லாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா அதை மறுத்திருக்காங்க. 2020 கொரோனா, 2022 அமெரிக்கா இப்படி சில சைட்ஸ் அப்படிங்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து ரஷ்யாவை இந்த நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்லேருந்து கொஞ்சமாக ஓரமாக நிப்பாட்டி வச்சிருந்து. அதன் பிறகு தான் ரஷ்யா உக்ரைன் போர். இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு நிறைய நாடுகள் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்காவினுடைய நேரடி சப்போர்ட் உக்ரைனுக்கு கிடைக்குது. ஸோ புட்டின் அவர்கள் ஒரு வருடம் அது இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறத எல்லாரும் தெரியப்படுத்துவதற்காக புட்டின் அவர்களுடைய மீட்டிங் நடத்தப்படுது. அதில் நியூ ஸ்டார்ட்டை விட்டு நாங்கள் வெளியேறுகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இந்த நியூ ஸ்டார்ட்டை விட்டு வெளியேறிவிட்டது ரஷ்யா அப்படின்னா அடுத்ததாக ரஷ்யாவால் என்ன வேணாலும் செய்யலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ரஷ்யாவினுடைய அணு ஆயுதமும் அமெரிக்காவினுடைய அணு ஆயுதத்தையும் நம்ம கூட்டி சேர்த்துட்டோம்னா உலகத்தில் 100 அணு ஆயுதங்களை எடுத்தோம்னா 90 அணு ஆயுதங்கள் இந்த இரண்டு நாட்டினுடையதாக தான் இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் இதெல்லாம் இந்த மாதிரியான அணு ஆயுதங்கள் எல்லாமே ரொம்ப பழைய டெக்னாலஜியில் இரண்டு நாடுகளுமே செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இதில் மறுபடியும் புதிய ஒரு டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், புது டெஸ்டிங் எல்லாமே நடத்தணும்னா இந்த நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் வழியாக நடக்கவே நடக்காது. ஏன்னா இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதுனால அவங்களால புதிய அணு ஆயுத சோதனை செய்ய முடியாது. ஸோ புதிய அணு ஆயுத சோதனை செய்யணும்னா கண்டிப்பாக இந்த நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டை விட்டு ரஷ்யாவோ இல்லாட்டி அமெரிக்காவோ வெளியேறி இந்த அக்ரிமெண்ட் செயலிழந்து போகணும். அது இப்போ நடந்துருச்சு. ஸோ புதுசாக அணு ஆயுதங்களை இவங்க என்ன செய்யலாம், சோதித்து பார்க்கலாம். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இரண்டு நாடுகளுக்குடையது மட்டும்தான். இப்போது உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக எந்தெந்த நாடுகள் இருக்காங்க? ஃப்ரான்ஸ் இருக்காங்க, பிரிட்டன் இருக்காங்க, அமெரிக்காலாம் இருக்காங்க. ஃப்ரான்ஸும் பிரிட்டனும் அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ அணு ஆயுதத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கான ஒப்பந்தத்தை அமெரிக்காவும் ரஷ்யாவும் போட்டிருக்காங்க. ரஷ்யாவுக்கு எதிராக 3 நாடுகள் இருக்காங்க. அந்த 3 நாடுகளில் 2 நாடுகள் அணு ஆயுதத்துக்கான எந்த ஒப்பந்தமும் ரஷ்யா கூட போடலை. அப்படின்னா ஒரு போர் வருது அப்படின்னா ரஷ்யாவை 3 நாடுகளும் சேர்ந்து அடிப்பாங்க. ஆனால் நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் போட்டதுனால ரஷ்யா மட்டும் மிகப்பெரிய அளவில் மாட்டிக்கிடும். இதுவும் புட்டின் அவர்களுக்கு ரொம்ப நாளாக உறுத்தின ஒரு செய்தி. எப்போ வேணும்னாலும் இந்த 3 பேரும் சேர்ந்து நம்மளை ஒன்று அடிப்பானுடா, நம்ம என்ன செஞ்சிடணும், இப்போவே விழிப்புடன் செயல்படணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நியூ ஸ்டார்ட்டை விட்டு லைட்டாக கலண்டு வெளியில் வந்திருக்காரு. ஸோ 2 விஷயம் நமக்கு நல்லா புரியுது. புட்டின் அவர்கள் இதை யோசிக்காமல் செய்யலை. பட் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கார். ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத இன்னும் அமெரிக்கா தெளிவுபடுத்தியது என்றால் இது ரிவர்சிபிள் தான். நாங்கள் என்ன செய்வோம், இந்த நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட்டை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல உலக நாடுகள் அமைப்புகள் எல்லாருமே ரஷ்யாட்ட வந்து நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட்லேருந்து நீங்கள் வெளியேறக்கூடாது, இது அணு ஆயுதத்துக்கான அடுத்த கட்ட ரேஸ் அப்படிங்கிறத ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பல எச்சரிக்கைகளை கொடுக்குறாங்க. உண்மையிலேயே அடுத்த ஆர்மி வெப்பன் அப்படிங்கிறதுக்கான ரேஸ் ஆரம்பிக்குமா என்று கேட்டால் ஆம். புது அணு ஆயுதங்கள், சின்ன அணு ஆயுதங்கள் இல்லாட்டி அணு ஆயுதத்தினுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அதை சோதிப்பதற்கான செயல்முறைகள், இது எல்லாமே மாறுபடும். இவ்வளோ நாள் இல்லாத மாதிரி இப்போ கடந்த 10-20 வருடங்களாக இந்த மாதிரி பெரிய ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறத 2 நாடுகளும் செய்யவே இல்லை. அப்படி செய்யாத இந்த அணு ஆயுத டெஸ்ட்டை எகெயின் இவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை சிறுசுப்படுத்தலாம் இல்லாட்டி இன்னும் பெருசாக மாற்றலாம், இந்த மாதிரி பல யோசனைகள் இவங்களுக்குள்ளே வரும். இப்படி யோசனைகள் வந்தது என்றால்
பல நாடுகளிடம், பல நட்பு நாடுகளிடம் இவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய அணு ஆயுதங்களை கொடுத்து வைப்பாங்க. இல்லை ஸ்டாக் பில்ஸ் அப்படிங்கிறது, ஸ்டாக்ல அவங்க அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவாங்க. இதில் எது நடந்தாலுமே உலக அமைதிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறலாம். இதுதான் நியூ ஸ்டார்ட் அதை சார்ந்து இருக்கக்கூடிய செய்தி. சரிப்பா, இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் இப்போ கடைசியாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முடிவுகள் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. முடிவுகள் எப்படிலாம் கிடைச்சிருக்கும்? முதல் முடிவு அப்படிங்கிறது, ரஷ்யா இங்கே பெரிய அளவு வெற்றி அடைந்திருக்க வேண்டும். ஆனால் அடைந்தார்களா? கிடையாது. உக்ரைன் ஒட்டு மொத்தமாக அழிந்திருக்க வேண்டும். ஆனால் உக்ரைன் அழிந்ததா? கிடையாது. இல்லை உக்ரைன் ஜெயித்தாங்களா? அதுவும் கிடையாது. அமைதி பேச்சுவார்த்தை நடந்துச்சா? இல்லவே இல்லை. ஒரு போரில் இந்த 4 விஷயங்கள் மட்டும்தான் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று எதிரணி ஜெயிக்கணும், இல்லாட்டி நாம ஜெயிக்கணும். ஒன்று பேச்சுவார்த்தை நடத்தணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு நாடு வெற்றி பெற வேண்டும். இல்லைன்னா மறுபடியும் இந்த போர் தொடர வேண்டும். அதுதான் நடந்திருக்கு. இந்த போர் தொடர போகிறது. ஸோ இதில் ரஷ்யா ஏன் உக்ரைனை மொத்தமாக அழிக்க முடியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் 2 ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று உக்ரைனுடைய போர் பலம். உக்ரைனுடைய போர் பலம் அப்படிங்கிறது அந்த ஒரு நாடை நம்பி மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட உக்ரைனுக்கு உதவக்கூடிய 50 நாடுகளை நம்பி இருக்கு. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவினுடைய இயலாமை தான். இந்த 2 ரீசனுமே காரணம். ரஷ்யாவினுடைய இயலாமை அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பல உலக நாடுகள் ஒன்றிணைஞ்சிட்டாங்க. ரஷ்யா வாண்டடாக உக்ரைனை போய் ரொம்ப பெரிய அளவில் அடிச்சாங்கன்னா ஒரு 3வது உலக போர் வந்துடும். அதை தாங்குற அளவுக்கு உக்ரைனுக்கு ஆதரவான நாடுகள் மாதிரி ரஷ்யாவுக்கு ஆதரவான நாடுகள் கிடையாது. இது எல்லாத்தையுமே யோசிச்சு தான் புட்டின் அவர்களுடைய இந்த மூவ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக பட் ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது. சரி, அப்படின்னா உக்ரைன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களா என்று கேட்டால், உக்ரைனை ஸ்ட்ராங் படுத்தியிருக்காங்க அவங்களுடைய நட்பு நாடுகள். அமெரிக்காவிலிருந்து இன்றைக்கி எல்லா நாடுகளுமே உக்ரைனுக்கு நாங்கள் பேக்கப்பாக கொடுக்குறோம், உக்ரைன் எவ்வளோ நாள் வேணாலும் சண்டை போடட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், இந்த போர் அப்படிங்கிறதுனுடைய முடிவில் கண்டிப்பாக ரஷ்யா வீழ்ச்சி அடைய வேண்டும். உக்ரைன் ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக வேண்டும். இதுக்காகத்தான் மேற்குலக நாடுகள் மிகப்பெரிய அளவு அவங்களுடைய சக்தியை மீறி அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, செலவுகளை செஞ்சிட்ருக்காங்க. இங்கே செலவுகள் அப்படிங்கிறத கவனிக்கணும். முதல் விஷயம், ரஷ்யாவுடைய செலவுகள் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டாக் பில்ஸ்லேருந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. வெப்பன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பழைய வெப்பன்ஸ், பல விதமான வார்ஹெட்ஸ், இதெல்லாம் ரஷ்யா என்ன செஞ்சிட்ருக்காங்க, உக்ரைன் மீது பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் உக்ரைனுக்கான வார்ஹெட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பல நாடுகளை நம்பி இருந்தாலும் அது இப்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜியான வெப்பன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ சோவியத் யூனியன் காலத்தில் இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாமே உக்ரைன் கையிலிருந்து முடிந்து விட்டது. இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிடையாது. உக்ரைனுக்கான அந்த ஆயுதங்களுடைய இல்லாட்டி வெப்பன்ஸினுடைய குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆக போகுது, குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த இடத்த நம்ம நல்லா கவனிக்கணும். ஒரு போர் அப்படின்னு சொல்லும்போது குவாலிட்டியான வெப்பன்ஸ் ப்ளஸ் அதில் ஹை குவான்டிட்டி அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு கிடைக்குது அப்படின்னா எதிரணிக்கு கொஞ்சம் பயம் வரலாம். எதிரணியாக இருப்பது ரஷ்யா. அப்போ ரஷ்யாவும் அவங்க என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, புது ஆயுதங்களையும் குவாலிட்டியான ஆயுதங்களையும் அதே நேரத்தில் ரொம்ப பெரிய அளவில் குவான்டிட்டி, ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதையும் யார் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க, இதே ரஷ்யாவும் தள்ளப்பட்டிருக்காங்க. சரிப்பா, குவாலிட்டி மற்றும் குவான்டிட்டியான இந்த ஆயுதங்கள் உக்ரைனுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய நாடுகள், இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, அமெரிக்காவை எடுத்து பார்த்தாலும் சரி, யூகே எடுத்து பார்த்தாலும் சரி, நாங்கள் உக்ரைனுக்கு உதவுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்ககிட்டயே போதுமான அளவுக்கு ஆயுதங்கள் கிடையாது, அதை மாசாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான இப்போதைய சூழ்நிலை அப்படிங்கிறது அமையாது, இன்னும் ஒரு 6-7 மாதங்களுக்கு பிறகு வேணும்னா யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா போர் நீண்டுட்டே போகுது. அப்படி நீண்டுட்டே போகும்போது குவாலிட்டி மற்றும் குவான்டிட்டியான வெப்பன்ஸ் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு தேவை. ஆனால் சடனாக அதை யாராலையும் கொடுக்க முடியலை, மேற்குலக நாடுகளால் கொடுக்க முடியலை. சரிப்பா, வெப்பனெல்லாம் கூட அவங்க ரெடி பண்ணிடலாம். ஆனால் அதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த வெப்பனை அவங்க பயன்படுத்துறதுக்கு படிக்க வேண்டும். ஏன்னா புதிய விதமான குவாலிட்டியான வெப்பன்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ ட்ரைனிங் ப்ரொசீஜரை யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மேற்குலக நாடுகள் ட்ரைனிங் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணும்போது உக்ரைனில் அடுத்த சிக்கல் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுப்பீங்க, இன்னும் எத்தனை மாதங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு ஃபண்டு கிடைக்கும், இன்னும் எவ்வளவு நாள் நாங்கள் ரஷ்யாவிடம் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக உங்களை நாங்கள் நம்ப வேண்டியதாக இருக்கும். இந்த கேள்வியை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் போர் பெருசாக நீளப்போகுது அப்படிங்கிறது தெரியுது, மக்களிடையே கேள்விகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. அப்படின்னா இந்த போரினுடைய அடுத்த கட்டம் என்ன? முதல் விஷயம், அதாவது மேபி நடக்கலாம் இல்லாட்டி நடக்காமலும் போகலாம். அதில் முதல் விஷயம், உக்ரைனில் இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்கள் இல்லைப்பா இந்த போரை நான் முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சம்மதிக்க வேண்டும். இப்படி சம்மதிச்சிட்டார்னா கண்டிப்பாக உக்ரைன் ரஷ்யா போர் முடிவடைந்து விடும். உக்ரைனில் இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்படி சம்மதிப்பாரா அப்படிங்கிற அந்த முதல் சாய்ஸ்க்கு நம்ம வரலாம். சம்மதிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது.
ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் உலக நாடு சுற்றுப்பயணம், அங்கே இருக்கக்கூடிய அவருடைய ஸ்பீச் பல நாட்டு மக்களும் கவர்ந்து எழுந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்கின ஒரு ஸ்பீச். இந்த ஸ்பீச் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு யுத்தத்தை உலக நாடுகளே அவங்க நாட்டை பாதிக்கக்கூடிய ஒரு யுத்தமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஒரு இவ்வளோ நாள் எதிர்த்து போராடின ஒரு நாட்டினுடைய தலைவர் வாண்டடாக நான் இந்த போரை முடித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை, சைக்காலஜிக்கலாகவும் கிடையாது. அப்படி சொல்கிறதுக்கு பிற நாடுகள் சம்மதிப்பாங்களா அப்படிங்கிறதும் இங்கே ஒரு பெரிய கேள்வி தான். ஸோ முதல் விஷயம், ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த போரை நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இரண்டு நாடுகளுக்கிடையே அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படுமா? அப்படி அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இங்கே 50-50 கிடையாது, 80-20% மட்டும்தான் இருக்குது. 80% வாய்ப்பே கிடையாது ராஜா அப்படிங்கிறது தான். ஏன் 80% அமைதி பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறோம்? ஆல்ரெடி 4 ரீஜனை நாங்கள் ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னாங்க. அந்த 4 ரீஜனில் பல இடங்களிலும் ரஷ்யாவினுடைய அந்த ஆர்மிக்கு எதிராக உக்ரைனுடைய இராணுவம் இன்றைக்கும் தொடர்ந்து போரிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது யாருடைய பக்கமும் முழு வெற்றி அப்படிங்கிறது கிடையாது. 4 இடங்களை ரஷ்யா முழுமையாக கைப்பற்றி விட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை. 4 இடங்களையும் உக்ரைன் முழுமையாக ரஷ்யாவிடமிருந்து திரும்ப எடுத்துக்கொண்டார்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஸோ இப்படி ஒரு பார்ஷியலாக வெற்றி தோல்வி அப்படிங்கிறத சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கும்போது எப்படி அடுத்த கட்ட நகர்வுக்கு 2 நாடுகளும் போவாங்க? இங்கே ஒரு பெரிய ஸ்டாக்னண்ட் அப்படிங்கிறது வருது. இந்த ஸ்டாக்னண்ட்டை தான் எல்லா நாடுகளுமே பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லா நாடுகளுமே அவங்களுடைய வெப்பன்ஸை இந்த 2 நாடுகளுக்கு எப்படிலாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற யோசனையில் ஈடுபடுறாங்க. இந்த யோசனையை மையப்படுத்தி தான் இப்போ 2 நாடுகளுமே பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது நாம் சொல்கிறோம். ஏன்னா எல்லா நாடுகளும், அதாவது உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய 50 நாடுகளுமே அவங்கவுங்க பாராளுமன்றத்தில் அவங்கவுங்க எதிர்க்கட்சி தலைவர்களிடம் பேசி பணம், வெப்பன்ஸ், இன்னும் பல எய்ட்ஸ் அப்படிங்கிறத யாருக்கு கொடுத்துட்ருக்காங்க? உக்ரைனுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அமைதி பேச்சுவார்த்தை முடியாது. அமைதி பேச்சுவார்த்தை வந்தாலும் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அந்த அமைதி பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகணும்னா கிரீமியாவையும் எங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கணும். கிரீமியாவிலிருந்து நாங்கள் சொல்கிற நிலப்பரப்புலாம் உக்ரைனுக்கானது தான் அப்படிங்கிறத அமெரிக்கா போன்ற நாடுகள் முன்னிலையில் ரஷ்யா ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடப்பதற்கான வாய்ப்புகள் அறவே கிடையாது. அப்படி நடந்துச்சுன்னா அது ஒரு 3வது உலகப் போரை ஏற்படுத்தலாம். அமைதி பேச்சுவார்த்தை முடியாது. ஜெலன்ஸ்கி அவர்கள் அவருடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு கண்டிப்பாக சரணடைய மாட்டார். 3வதா, ரஷ்யாவால் எதிர்த்து அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இதுக்கான வாய்ப்புகளை தான் ரஷ்யா தேடிட்டு இருக்காங்க. ரஷ்யா நினைத்தது என்றால் கண்டிப்பாக சீக்கிரமாக நிறைய வெப்பன்ஸை பயன்படுத்தி உக்ரைனை அடிச்சிடலாம். ஆனால் பர்டிகுலர் ஸ்டேஜில் உக்ரைன் நல்லபடியாக அடி வாங்கின பிறகு, இல்லாட்டி ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் எல்லாம் முடிந்த பிறகு மேற்குலக நாடுகள் என்ன செய்வாங்க? நாங்கள் உக்ரைனுக்கு உதவுகிறோம் அப்படிங்கிற பெயரில் எகெயின் ரஷ்யாவை அடிப்பாங்க. ஸோ எகெயின் ரஷ்யாவை அடிக்கும்போது, அதாவது ரொம்ப நாள் யுத்தத்துக்கு பிறகு ரஷ்யாவை அடிக்கும்போது ரஷ்யாவால் தன்னையும் தற்காத்து கொள்ள முடியாது. இவ்வளோ நாள் உக்ரைனை அடித்து சில பகுதியில் எடுத்து வச்சுருப்பாங்கல்ல, அதுக்கும் விடுதலை வாங்கி கொடுத்துருவாங்க மேற்குலக நாடுகள். இதையும் புட்டின் அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் யோசித்து வச்சுருப்பார். இந்த 3 விஷயம். 4வதா, இது ஒரு உலக போராக மாறுமா அப்படின்னு கேட்டால் இப்போ வந்திருக்கிற இந்த நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற இந்த அக்ரிமெண்ட் ரத்து தான் உலக போராக மாறுவதற்கான மிக பிரகாசமான வாய்ப்பை ஏற்படுத்தி தருது. நியூ ஸ்டார்ட் ரத்து ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி அணு ஆயுத சோதனைகள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் செய்ய ஆரம்பிப்பாங்க. சப்போஸ் ஒரு அணு ஆயுதம் இல்லாட்டி அணு ஆயுதத்தை ஒரு யுத்த காலத்தில் பயன்படுத்தி விட்டார்கள் என்றால் நாம் என்ன செய்வது? நாம் எங்கே போய் தப்பித்து ஓடுவது? என்னெல்லாம் செய்யலாம்? ஒரு அணு ஆயுத போர் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் இல்லாட்டி ரஷ்யா அமெரிக்கா இந்த 2 நாடுகளுக்கு இடையே வந்துவிட்டது என்றால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரத்தின் அடிப்படையில் இன்னொரு காணொலியாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு அணு ஆயுத போர் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது 3வது உலகப் போர் தான். சரிப்பா, அப்படின்னா இந்த 4 விஷயமும் நடக்காது. அடுத்ததாக ஒன்று நடக்க போகுதே, தொடர்ச்சியான போர். இந்த தொடர்ச்சியான போருக்கு உக்ரைனுக்கு தேவையான சப்போர்ட் கிடைக்குமா என்று கேட்டால் ஐரோப்பிய ஒன்றியம், ஜெர்மனி, அமெரிக்கா போன்ற நாடுகள் நாங்கள் சப்போர்ட்டை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சப்போர்ட் யுத்தத்துக்கான சப்போர்ட் தானே தவிர இந்த உக்ரைனை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டாக இருக்குமா என்று கேட்டால் கேள்விக்குறி. ஐரோப்பிய ஒன்றியம் மட்டும்தான் யுத்தம் முடிந்த பிறகு உக்ரைனுக்கான எல்லா விதமான கட்டமைப்பையும் நாங்கள் ஏற்படுத்தி தரோம், அதுக்கான ஃபண்டை தரோன்னு சொல்லியிருக்கிற ஒரு கூட்டமைப்பு. ஆனால் அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகள் கூட இந்த யுத்தத்தால் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்காங்க. ரிசெஷன் பயம் அப்படிங்கிறதும் அந்தந்த நாடுகளுக்கு இருந்த வண்ணம் இருக்குது. இதே மாதிரி தான் செகண்ட் வேர்ல்டு வாரும் இருந்துச்சு. ரிசெஷன் பயம், வேலை இல்லாத திண்டாட்டம், பல நாடுகள் ஒன்றிணைந்து சில நாடுகளை அடிப்பது, இது ஒரு பெரிய போராக மாறிடும். அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போது உக்ரைன் பக்கமும் உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய பக்கமும் இருக்கிறது.
நேற்று கூட ஹங்கேரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. ரஷ்யாவுக்கு எதிராக அணு ஆயுதம் சம்பந்தமான பொருளாதார தடையை போட்டிங்கன்னா நானும் ரஷ்யாவும் நிறைய ஒப்பந்தங்களில் ஈடுபட்டிருக்கோம். ஏன்னா இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஐரோப்பிய ஒன்றியத்தில் ரஷ்யாவினுடைய தலையீடும் இருந்துச்சு. ஸோ ஹங்கேரி என்ன செஞ்சாங்க, ஒரு 16 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான அந்த ப்ராஜெக்டை 2 நாடுகளும் சேர்ந்து இனிஷியேட் பண்ணி கையெழுத்துலாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரஷ்யாவினுடைய பொருளாதார தடை இப்போது ஹங்கேரியும் பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. ரஷ்யாவினுடைய பொருளாதார தடை ஜெர்மனியினுடைய ஆயில் ப்ரொடக்ஷன், கேஸ் இது எல்லாத்தையுமே பாதிக்குது அப்படின்னு சொல்லி ஜெர்மனியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெர்மனி தான் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மிக முக்கியமான நாடு. அது அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி வரலாற்றின் அடிப்படையிலாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுடைய அடிப்படையிலாக இருக்கட்டும், ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அந்த சர்க்கரங்கள் சரியாக சுழல்வதற்கு ஜெர்மனி என்ன செஞ்சாகணும், அவங்களுடைய உழைப்பை என்றைக்குமே போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த உழைப்புக்கும் இப்போ என்ன பிரச்சனை வந்துருச்சு, ரஷ்யா உக்ரைன் போர் வழியாக உக்ரைன் ஆதரவு கொடுத்த ஜெர்மனிக்கு ரஷ்யாவினுடைய எதிர்ப்புகளை சம்பாதிக்க முடிந்தது. இந்த எதிர்ப்புகள் இப்போ ரஷ்யா ஜெர்மனி உறவில் மிகப்பெரிய ஒரு விரிசலையும் ஏற்படுத்தியிருக்கு. சரிப்பா, அப்படின்னா புட்டின் அவர்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டதா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. புட்டின் அவர்கள் இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனை ஏன் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னார்? ஒன்று டி நாசிஃபிகேஷன், இன்னொன்று டி மிலிட்டரைசேஷன் அப்படிங்கிறது தான். அந்த நாட்டில், அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் நாசி ஒரு கேரக்டராக இருக்கார். ஸோ டி நாசிஃபிகேஷன் அப்படிங்கிறத செய்ய போகிறேன். அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் எங்களுக்கு எதிராக இராணுவத்தை பெரிய அளவில் உயர்த்திட்டு வராங்க, அதனால் டீமிலிட்டரைசேஷன் அப்படிங்கிறதையும் செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இது இரண்டுமே இன்னும் நடக்காமல் தான் இருக்குது. சரி, அப்படின்னா ரஷ்யா சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ரியாலிட்டியை ஜெலன்ஸ்கி அவர்கள் புரிந்து கொண்டு இந்த யுத்தத்தை நிப்பாட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்ன? ரஷ்யா 4 நிலப்பகுதியை கையகப்படுத்தி கொண்டது அல்லவா? அது 4 + கிரீமியாவும் ரஷ்யாவினுடைய தான் அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ளணும். இதுதான் ரஷ்யா சொல்கிற ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியை எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் உக்ரைன் மறுபடியும் என்ன செய்கிறாங்க, போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிப்ரவரி இல்லாட்டி இந்த வின்டர் சீசன் முடிந்த பிறகு ஒரு யுத்தத்துக்கான வெற்றியை பதிவு செய்யணும். அது பெரிய வெற்றியாகவும் இருக்கலாம், இல்லாட்டி சின்ன வெற்றியாகவும் இருக்கலாம். பாக்முத் பகுதியை ரஷ்யா அவங்களுடைய கையகப்படுத்தி விட்டாலும் இன்னும் பல பிரச்சனைகளில் முழுமையாக கர்சன், சாப்ரோசேஷியா இந்த பகுதிகளில் இன்னும் சில இடங்கள் உக்ரைனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே பிடிக்கிறதுக்கு மாசா இன்னும் நிறைய இராணுவ வீரர்களை உள்ளே அனுப்ப வேண்டியதாக இருக்கும் ரஷ்யா. அதை தான் இப்போ ரஷ்யா செய்ய போகிறாங்க. அந்த பக்கம் உக்ரைனுக்கு நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்து நிறைய இராணுவ வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும் போது ரஷ்யா புதிய இராணுவ வீரர்களை ரிக்ரூட் பண்ணி எங்கே அனுப்ப போகிறாங்க, இதே உக்ரைனுக்குள்ளே அனுப்ப போகிறாங்க. ஒத்த செய்தி, நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட் ரத்தானது. அந்த ரத்தானதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா அணு ஆயுதங்கள்லாம் பல வருடங்களாகவே அங்கேயே தேங்கி இருக்குது. ஊழல் காரணமாக அந்த அணு ஆயுதங்களுடைய நிலைமை என்ன, எப்படிலாம் செயல்படும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த உலகத்தில் நாமும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும்னா அணு ஆயுதத்தெல்லாம் சோதித்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை புட்டின் அவர்களிடம் இருக்கிறது. புட்டின் அவர்களுடைய அல்டிமேட் கோல் சோவியத் யூனியனை மறுபடியும் உருவாக்குவது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அல்டிமேட் கோலுக்கு அவர் என்ன செய்கிறாரு, அவர் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க வேணுமோ அந்த மாதிரியான முடிவுகளை எடுத்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பலவிதமான நாடுகள் உக்ரைனுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருப்பதனால் ரஷ்யா நினைப்பதையும் அவ்வளோ சுலபமாக செய்ய முடியாது. இப்போது நியூ ஸ்டார்ட் கட் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு அணு ஆயுத போர் வருமா? அப்படி அணு ஆயுத போர் வந்தது என்றால் என்னென்ன செய்யலாம்? உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அந்த கருத்துக்களையும் பார்த்து நான் ஸ்டடி பண்ணுறதையும் பார்த்து இன்னொரு வீடியோவை நம்ம போட்டுடலாம். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.